If you're overweight, first of all, உங்கள் லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். அதுக்கு அர்த்தம் ஒரு வேளை நீங்கள் 80 இயர்ஸ் இருக்கும், அது 65 இயர்ஸ் அப்படி வரும், கம்மியாகும். இன்டெஸ்டைனில் ரொம்ப ப்ராப்ளம் வரும், டயபெட்டிஸ் வரும், ஹை பிளட் ப்ரெஷர் வரும். அண்ட் இப்போ எங்களுக்கு ஏற்கனவே டிப்ரெஷன் டைமில் பிட்வீன் 2011 to 2014 ஸ்பெஷலி நான் டெய்லி ஒன்று இல்லைன்னா 2 பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அந்த டைமில் ஐ வாஸ் இன் அ வெரி பேட் மென்டல் ஸ்டேட். எஸ்பெஷலி எக்ஸசைஸ் பண்ணுற இல்லைன்னா ஹோம் மேக்கர்ஸ்க்காக கூட எல்லாமே அம்மாக்காக நெய் ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி 2 to 3 ஸ்பூன் பியோர் நெய் சாப்பிட்டே ஆகணும். நீங்கள் சாயங்காலம் 6 மணி அப்புறம் சாப்பிடக்கூடாது. ஸோ முன்னாடி அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 6 months இட் வாஸ் டிஃபிகல்ட். ஏன்னா ஐ வாஸ் ஈட்டிங் at 7:30, 9 o'clock இல்லை. அது எனக்கு எப்போவுமே பழக்கமே இல்லை. ஐயோ எனக்கு தாங்க முடியாது அந்த டைமில் பெரிய கிளாஸ் ஆஃப் ஹாட் சாக்லேட். பட் அது 70% கோகோ இருக்கணும். அதை நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு ஜாலியாக தூங்கலாம். சாப்பிட்ட அப்புறம் அட்லீஸ்ட் 20 minutes வாக் பண்ணுங்க. அண்ட் ஒரு வேளை வாக்கில் போக முடியாதுன்னா நோ ப்ராப்ளம். சாப்பிட்ட அப்புறம் உட்காராதீங்க, டூ சம் ஒர்க், ஃபோல்ட் யோர் க்ளோத்ஸ். நாளைக்கு குழந்தைக்கு டிஃபனில் என்ன கொடுக்கணும் அதை ரெடி பண்ணுங்க, டூ சம்திங். ஆனால் நைட்டில் டின்னர் சாப்பிட்ட அப்புறம் சும்மா உட்காராதீங்க, டூ சம் ஒர்க். ப்ரெக்னென்சியில் எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஐ ஸ்டார்டட் 3 years ago. நெல்லிக்காய் பவுடர் கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் லெமன், கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி நான் டெய்லி ட்ரிங்க் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் என் ஹேர் ரொம்பவே லாங் ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்சம் க்ரோத் கூட இப்போ நல்லா இருக்குது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹெல்த்னு சொல்லும்போது ஒரு டிராஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்கல்ல மேம், நீங்க நன்றி. tell me about it. அந்த ஜர்னி எப்படி இருந்துச்சு? லைக் எந்த வெயிட்ல இருந்து இப்போ how much? ப்ரெக்னென்சி டைமில் ஐ வாஸ் 100 kgs. அதுக்கப்புறம் நான் குறைஞ்சி ஐ வாஸ் 89 kgs. அண்ட் இப்போ ஐ லாஸ் 10 kgs. ஸோ உங்களோட ருட்டீன் சொல்லுங்க மேம். ஜிம் ருட்டீன்னா என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ்? ஸோ நான் என்னோட ஜிம் இப்போ 11 வருஷம் நான் அதே ஜிம் போயிட்டு இருக்கு அண்ணா நகரில். அண்ட் என்ன ஒரே ஒரு ட்ரெயினர், அவங்க இப்போ என் பற்றி சுத்தமாக புரிஞ்சிச்சு, இவருக்கு எப்படி ஒர்க் அவுட் கொடுக்கணும், டயட் கொடுக்கணும். ஸோ நான் அங்கே தான் போகிறேன். நான் அந்த ஜிம் போகிறதுக்காக நான் என் குழந்தையோட ஸ்கூல் கூட ஜிம் பக்கத்துலேயே தான் அட்மிட் பண்ணியாச்சு அவருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா காலையில் எழுந்திரிச்சு 8 மணிக்கு கிளம்பிக்கிறேன். முதல்ல குழந்தைக்கு பக்கத்துலேயே தான் ஜிம் ஸ்கூலில் ட்ராப் பண்ணி, என் ஜிம் ஜஸ்ட் 1/2 kilometer away from the school. நான் அங்கே ட்ராப் பண்ணி ஜிம் போகிறேன். 2 hours ஜிம் ஃபினிஷ் பண்ணி 11:30 நான் அவருக்கு பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வரும். ஃபுல் ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலி. எஸ். அப்போ உங்களோட டயட் ருட்டீன் எப்படி இருக்கு மேம்? when you start வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் how is your? என் ட்ரெயினர் எனக்கு என்ன சொன்னாங்க, மேம் ப்ரெக்னென்சி முன்னாடி உங்கள் பாடி வேறு, இப்போ உங்கள் பாடி வேறு இருக்கும். அண்ட் ஹார்மோன்ஸ் கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டயட் அது மாதிரி தான் இருக்க போகிறேன். நீங்கள் சாயங்காலம் 6 மணி அப்புறம் சாப்பிடக்கூடாது. ஸோ முன்னாடி அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 6 months இட் வாஸ் டிஃபிகல்ட். ஏன்னா ஐ வாஸ் ஈட்டிங் at 7:30, 9 o'clock இல்லை. அது எனக்கு எப்போவுமே பழக்கமே இல்லை. இப்போது 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நான் 9 o'clock அப்புறம் ரொம்பவே கம்மியாக அப்படி இருக்கும் ஒகேஷ்னல். ஆனால் 7:30 நான் சாப்பிட்டு எனக்கு பழக்கம். ஆனால் அவங்க சொன்னேன் இல்லை, இப்போ நீங்கள் 6 மணி அப்புறம் சாப்பிடக்கூடாது. ஸோ என்னோட லாஸ்ட் மீல் இருக்கும் மொரிங்கா சூப், இல்லைன்னா மிக்ஸ் வெஜிடபிள் சூப், இல்லைன்னா டாமியம் வெஜிடபிள் மீஹூன் நூடுல் சூப், சோயா கறி வித் ரைஸ், அந்த மாதிரி இருக்கும். அது 6:30 முன்னாடி நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னு வரும்போது வாட் டு யூ? பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே என்னோட ஃபேவரட். 2-3 இட்லி, நெய் ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம எஸ்பெஷலி எக்ஸசைஸ் பண்ணுற இல்லைன்னா ஹோம் மேக்கர்ஸ்க்காக கூட எல்லாமே அம்மாக்காக நெய் ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி 2 to 3 ஸ்பூன் பியோர் நெய் சாப்பிட்டே ஆகணும். கீ சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும்? நோ, வெரி ராங். இட்ஸ் அ மித். ஏன்னா நம்ம ஜாயின்ட்ஸ் இருக்கு அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் ஸ்பெஷலி சவுத் இந்தியாவிலே அம்மா தான் வீட்டில் எல்லாமே வேலை பண்ணுற. ஸோ ஜாயின்ஸ்க்கு லியூப்ரிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்காக நெய் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற. ஸோ நீங்கள் கண்டிப்பாக 2 to 3 ஸ்பூன் பியோர் கீ
பியோர் நெய் டெய்லி சாப்பிடணும். நான் சப்பாத்தி மேலே போட முடியாதுன்னா, ஒருவேளை இட்லி மேலே போட முடியாதுன்னா, நான் டப்பா ஓப்பன் பண்ணி அப்படி தான் சாப்பிட்றேன். ஆனால் நான் சாப்பிட்றேன். அதுதான் ஹேர்ல நரிஷ்மெண்ட் தரு, ஸ்கின்ல க்ளோ இருக்கும், உங்கள் இன்டெஸ்டைன்ஸு ஸ்மூத் இருக்கும் உள்ள, அண்ட் நீ கேப்பில் ப்ராப்ளம் வராது ஃப்யூச்சரில். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அது 2-3 இட்லிஸ் வித் கீ அண்ட் சாம்பார் என் ஃபேவரட். அண்ட் இல்லைன்னா தோசை, 2 குட்டி தோசை வித் பொடி அண்ட் சாம்பார் அண்ட் நெய். இல்லைன்னா எனக்கு ஆம்லெட்ஸ் இஷ்டம், சீஸ் ஆம்லெட் நான் சாப்பிட்றேன். சரி, நீங்கள் காலையில் என்ன வேணும்னா சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் லஞ்ச் கொஞ்சம் இன்னொரு சின்ன இருக்கணும், கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். டின்னர் ரொம்பவே கம்மியாக இருக்கணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணுவீங்களா? எஸ், ஐ ஃபாலோ ஃபார் 14 hours. நீங்கள் 16 hours ஃபாலோ பண்ணணும். பட் ஃபார் மீ 14 hours ஐ எம் ஏபிள் டு டூ இட். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை. எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப இஷ்டம். ஸோ நான் நெல்லிக்காய் பவுடர் டெய்லி 1 glass லஞ்சில் நான் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றேன். ஃபார் குட் ஹேர் ஆக்சுவலி. இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஏன்னா ப்ரெக்னென்சியில் எனக்கு நிறையா ஹேர் லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஐ ஸ்டார்டட் 3 years ago. நெல்லிக்காய் பவுடர் கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் லெமன், கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி நான் டெய்லி ட்ரிங்க் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் என் ஹேர் ரொம்பவே லாங் ஆகிடுச்சு அண்ட் கொஞ்சம் க்ரோத் கூட இப்போ நல்லா இருக்கு. இப்போ வெயிட் லாஸ் பற்றி வேறு ஏதாச்சும் விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கா மேம்? இப்போ பண்ணுறவங்களுக்கு தே ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் ஒரு டயட்னா இது சாப்பிடக்கூடாது அப்படி ஏதாச்சும் இருக்கு? சரி, நான் என்ன சொல்கிறேன், என்ன வேணும் சாப்பிடலாம். நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி சீட்டிங் டே கண்டிப்பாக பண்ணணும், இல்லைன்னா டயட் ரொம்ப போரிங் ஆகும். ஸோ வாரத்தில் ஒரு வாட்டி இல்லைன்னா 15 நாளில் ஒரு வாட்டி சீட்டிங் டே பண்ணணும். அந்த டைமில் உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிடலாம். சாயங்காலம் 6 மணி அப்புறம் யூ ஷுட் நாட் ஈட். எனக்கு கூட முன்னாடி சாயங்காலம் 6 மணி அப்புறம் 9 மணிக்கு 8 மணிக்கு மறுபடி பசிக்கும். அந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரூட் சாப்பிடலாம். நிறைய ஆள் சொல்கிற இல்லை நைட்டில் ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது, ஆனால் பப்பாயா ரொம்ப நல்லா இருக்கும் நைட்டில். ஸோ 1 bowl பப்பாயா சாப்பிடலாம், இல்லைன்னா பைனாப்பிள் சாப்பிடலாம், இல்லைன்னா கிவி நைட்டில் நீங்கள் 2 சாப்பிட்றீங்கன்னா சூப்பராக ஸ்லீப் வரும். இட் இஸ் ஃபுல் ஆஃப் மெலட்டோனின். ஸோ கிவி நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஐயோ எனக்கு தாங்க முடியாது அந்த டைமில் பெரிய கிளாஸ் ஆஃப் ஹாட் சாக்லேட், பட் அது 70% கோகோ இருக்கணும். அதை நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு ஜாலியாக தூங்கலாம். இப்போ வெயிட் லாஸ்ன்னு வரும்போது எவ்வளோ நாளில் வெயிட் லாஸ் பண்ணீங்க? 6 months. நான் ஜனவரியில் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு 2026. அண்ட் 6 monthsல தான் குறைச்சிங்க? ஆமாம். அண்ட் எவ்ரி மந்த் 2 kgs வாஸ் மை டார்கெட். ஏன்னா என் ட்ரெயினர் கூட சொன்னாங்க, மேம் திடீர்னா வெயிட் லாஸ் நம்மளுக்கு தேவையில்லை, இல்லைன்னா உங்கள் ஃபேஸ் பியூட்டி எல்லாமே குறைஞ்சிரும், நம்ம அப்படி வேணாம். ஸோ நம்ம ஸ்லோவாக ஸ்லெடியாக போகலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஓவர் வெயிட்டாக இருக்கிற டைமில் என்ன மாதிரி பாடியில் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு மேம்? ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி? ஆமாம், இஃப் யூஆர் ஓவர் வெயிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். அதுக்கு அர்த்தம் ஒரு வேளை நீங்கள் 80 years இருக்கும், அது 65 years அப்படி வரும், கம்மியாகும். இன்டெஸ்டைனில் ரொம்ப ப்ராப்ளம் வரும், டயபெட்டிஸ் வரும், ஹை பிளட் ப்ரெஷர் வரும். அண்ட் பெண்களுக்கு ஏற்கனவே மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அது மேலே உங்களுக்கு பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா 40 வருஷம் அப்புறம் நம்ம மசில்ஸ் எல்லாமே பெண்களுக்காக ரொம்ப கம்மியாக ஆகும். ஓகே, நம்ம ஹார்மோன்ஸ் 40 வருஷம் அப்புறம் ஹார்மோன்ஸ் செம்ம ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அந்த டைமில் அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தியாக பாடி இருக்கணும். இட் வில் பி 55 அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும். எஸ். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இனிஷியல் 6 months ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி, அதில் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு? லைக் அந்த டைமில் என்ன நீங்கள் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த டைமில் தான் சாப்பிடணும். நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம நாட்டில் என்ன சாப்பிட்ற அது ப்ராப்ளம் இல்லை, எப்போ சாப்பிட்ற அதுதான் ப்ராப்ளம். டயட்டிஷியன்ஸ் எல்லாமே கூட அப்படி தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அது அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ ருஜிதா திவேகர் ரொம்ப பெரிய ஒரு டயட்டிஷியன் நார்த் இந்தியாவில், கரீனா கபூர் அண்ட் நிறையா பெரிய பெரிய கிளைண்ட்ஸ். ஐ வாஸ் ஆல்சோ ஹர் கிளைண்ட். அவங்க எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அவங்க சொன்னாங்க, மேம் just think of your body as a car engine and அதை நீங்கள் எப்படி connect it with the sun. ஸோ காலையில் when sun rises
ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும், ரொம்ப செம்ம சூடு இருக்கும். ஸோ அதுக்கு அர்த்தம் இட்ஸ் இன் ஃபுல் பீக். அதே மாதிரி உங்கள் இன்டெஸ்டைன்ஸ், உங்கள் டைஜஷன் சிஸ்டம் அந்த டைமில் தான் பீக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணும் சாப்பிடலாம். ஆனால் சாயங்காலம் 6 மணி அப்புறம் சன்செட் ஆகும். அதுக்கு அர்த்தம் ஓகே எல்லாமே டார்க். அதுக்கு அர்த்தம் உங்கள் டைஜஷன் சிஸ்டம் ஷட் டவுன், பை பை குட் நைட் ஃபார் த டே அப்படி சொல்கிறேன். ஸோ 6 மணி அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா அதை டைரெக்டாக ஃபேட்டில் கன்வெர்ட் ஆகும். அண்ட் ஸ்பெஷலி சாப்பிட்ட அப்புறம் டின்னர், ஹெவியாக டின்னர் சாப்பிட்ட அப்புறம் ஜஸ்ட் ஜாலியாக உட்கார டிவி பார்க்கணும். அது நம்ம நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா சாப்பிட்ட அப்புறம் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை வாக்கில் போக முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், சாப்பிட்ட அப்புறம் உட்காராதீங்க, டூ சம் ஒர்க், ஃபோல்ட் யோர் க்ளோத்ஸ், நாளைக்கு குழந்தைக்கு டிஃபினில் என்ன கொடுக்கணும் அதை ரெடி பண்ணுங்க, டூ சம்திங். ஆனால் நைட்டில் டின்னர் சாப்பிட்ட அப்புறம் சும்மா உட்காராதீங்க, டூ சம் ஒர்க். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்லீப் அண்ட் உங்கள் டின்னர் அது நடுவில் 2 hours கேப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பிரச்சனை அதே தான். நான் திடீர்னா ஃப்ரம் 7:30 சாயங்காலம் 6 மணிக்கு நான் சாப்பிடணும். ஸோ அது ஞாபகம் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரம் 2 o'clock to 1 o'clock லஞ்ச் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அண்ட் 5:30 to 4 o'clock என்னோட டீ அண்ட் ஸ்நாக்ஸ் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது டைமிங் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டம் ஆகும். அதுதான் பிரச்சனை இல்லை. யூ பீன் லைக் வெரி பிஸி ஒர்க்கிங் இல்லையா மேம் ஃப்ரம் யுவர் லைக் சின்ன வயசுல இருந்து. அப்போ ஹெல்த்துக்கு அப்பவுமே ஹெல்த் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சா? இல்ல அது எல்லாமே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்து தான் வரும். அதான் கேட்கணும். அந்த ஹெல்த் இதெல்லாம் நான் பண்ணிருக்கவே கூடாது, ஆனா இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன்னு ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்க? இல்ல அப்படி இல்ல, நான் அந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு. டிப்ரெஷன் டைம்ல பிட்வீன் 2011 to 2014 ஸ்பெஷலி நான் டெய்லி 1 இல்லைன்னா 2 பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அந்த டைம்ல ஐ வாஸ் இன் அ வெரி பேட் மென்டல் ஸ்டேட். அந்த டைம்ல என்னோட கம்ஃபர்ட் ஃபுட் பீட்சா தான். ஸோ ஐ ஹேட் நோ, ஐம் லைக் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படி. ஸோ அதெல்லாம் தப்பு பண்ணியாச்சு. அது எப்படி அப்போ உங்க பாடி எஃபெக்ட் பண்ணுச்சு? ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் ப்ரெக்னென்சி வரைக்கும் 2022 வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே ப்ராப்ளமே வரல. டச்வுட். ஆனால் என்னோட ரியல் ஃபிட்னஸ் ஜேர்னி 2015 தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. when I joined this gym அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் வித் மை ட்ரெயினர்ஸ் ஹெல்ப் கொஞ்சம் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். ஸோ டெய்லி மேம் டெய்லி சாப்பிடாதீங்க, வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்றீங்க. ஓகே அங்கே போயிடுச்சு, வாரத்தில் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் 15 நாளில் ஒரு வாட்டி சாப்பிட்றீங்க. ஓகே அதுக்கப்புறம் 25 டேஸ்ல ஒரு வாட்டி சாப்பிட்றீங்க. அப்படி ஸ்லோலி அந்த டிசிப்ளின் கொண்டு வந்தீங்க. பியூட்டிஃபுல் ஜர்னி.